அடுத்த பாடல் 1818. விளக்கினை ஏற்றி வெளியை மறிமீன். இது முதலடி. விளக்கு விளக்கு என்பது வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள், கருவின்னு கூட வச்சுக்கலாம். விளக்கு அதனை ஏற்றி அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல வெளிச்சத்தை விளக்க ஏற்றணும். ஏற்றிய பின்பாக வெளியை மறிமீன் அப்படின்னு சொல்றாரு. விளக்கேற்றது வெளியில ஒன்று இருக்கு, அதை என்ன பண்ணணும்? மறி அப்படிங்கிறாரு. மறி என்று சொல்லப்படுவது தடுத்து நிறுத்துதல். மறித்தல இதை சொல்லுவோம் அந்த இடத்துல, தடுத்து நிறுத்துதல். இப்ப எந்த வெளிச்சத்தை ஏற்றி எதை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னா, இப்போ உடம்புக்குள்ள மாயை கூட்டம் சுத்தி இருக்கு. நம்மளை மும்மலங்கள் அதிகப்படியாக இருக்கின்றது. இதுல மாயை என்று சொல்லப்படுவதை இருள் அப்படின்னு சொல்லுவோம். மாயைனா அப்ப நாம இருள் கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ, இல்லை? ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய அருள் சொல்லிட்டார். இந்த உலகம் ஃபுல்லா அருள் இருக்கு, அருள் இல்லாத இடம் இல்லை, நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கு. இது வேறொரு வழிமுறைகளை சொல்கின்றார். ஒரு வழி என்ன சொன்னாரு? ஆடியும் பாடியும் அழுது மறட்டுறோம். பக்தி மார்க்கத்துல என்ன நல்லா இருக்கோ அதெல்லாம் சொல்லிட்டாரு. இப்ப இந்த பாடல வேறொரு மார்க்கத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த அருளை எப்படி நாம் பயன்படுத்தி கொள்வது அப்படின்றது ஒரு யோக மார்க்கத்துல இந்த பாடலை சொல்றாரு. இப்ப உள்ள மாயை கூட்டம் இருக்கு, அது இருள் கூட்டம். அப்ப இருள் செல்ல வேண்டும் என்றால் அங்க வெளிச்சம் வரணும், இல்லைங்களா? அப்போ நமக்குள்ளே இங்கே இருளும் இருக்கின்றது, அதே நேரத்தில் வெளிச்சத்தை ஏற்றக்கூடிய கருவியும் நமக்குள்ளே தான் இருக்கின்றது. அப்ப அந்த கருவி எது நமக்குள்ள இருக்க கருவி என்று பார்த்தால், நம்முடைய மூலாதார சக்கரம், சுழுமுனை நாடி, குண்டலினி சக்தி தான் அதுக்குள்ள இருக்கிறது. மூலாதாரத்தில் குண்டலினி சக்தி இருக்கு, அதை செல்லக்கூடிய இடம் சுழுமுனை நாடி இருக்கு. ஏற்றி வைக்கக்கூடிய அந்த ஜோதியாக சகசர தலத்துல இறைவன் இருக்கார் தீபமா. அப்போ என்ன பண்ணணும்? இங்க நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய மூச்சுக்காற்றை பயன்படுத்தி நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அக்னி, மூலாதாரத்தில் அக்னி இருக்கு, குண்டலினி சக்தி இருக்கு, அதை என்ன பண்ணணும்? தூண்டி விட ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா அது எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, அணைஞ்சலாம் இல்லை, எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. மூச்சுக்காற்று ஒரு நெருப்பு எரியணும்னா, இந்த விறகடுப்புல எரியணும்னா ஊதுவாங்க, ஊதுகுழலை வச்சு ஊதுனவங்க. காற்று அதிகமாக ஊதும் போது நெருப்பு இன்னும் பதன்னு எரியும். அந்த மாதிரி நம்ம மூச்சு காற்றை வச்சு என்ன பண்ணணுமா, ஏற்கனவே நம்ம உடம்புக்குள்ள மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அக்னியை ஊதி ஊதி என்ன பண்ணணும்? அதை இன்னும் கொஞ்சம் சுடர் விட்டு எரிய ஆரம்பிக்கணும். அது என்னாகும்? கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சக்கரமாக சுழுமுனை நாடி வழியாக சென்று சகசரதளத்தில் சென்று எரிய வைக்கும். சகசரதளத்தை எரிய வச்சுன்னா ஜோதி அங்கிருந்து வெளிப்படும். அதுதான் இந்த இடத்துல விளக்கினை ஏற்றி நமக்குள்ள இருக்கக்கூடிய வெளிச்சத்தை ஏற்றணும். ஏற்றிய பின்பாக வெளியை மறிமீன் அப்படின்னார் இல்லையா? வெளியை அப்படின்னா வெளியில வேலை செய்கின்ற நம்முடைய புலன்கள். இப்ப நம்ம புலன்கள் உள்ளுக்குள்ள இருந்து 5 புலன்கள் இருக்கு இல்லையா? பார்த்தல், கேட்டல், பேசுதல், நுகருதல், இது சுவைத்தல், இது எல்லாமே பார்த்தோம்னா வெளிப்புறமாகத்தான் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றதை தவிர்த்து உள்பக்கமாக அது செயல்படவில்லை. பார்க்கறது நம்ம உள்ளுக்குள்ள பார்க்குறோமா? இல்லை, வெளியில தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். சாப்பிட்றது வெளியில தான் சாப்பிட்றோம், வெளியில தான் நுகர்ச்சி செய்கிறோம், இதை மூச்சு காத்தெல்லாம் இழுக்கிறோம், வெளியில இருக்கிறது தான் தொட்டு உணர்றோம். இதை தான் நடக்குது. 5 புலன்கள் வழியாக வெளியில இருக்கக்கூடிய செயல்களை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ உள்ளுக்குள்ள இந்த வெளியே விளக்க ஏற்றி வச்சிட்டோம்னா என்ன ஆகுதான்? இந்த 5 புலன்களை மறிமின் அப்படிங்கிறது. ஸோ இதை தடுத்து நிறுத்துங்கள் அப்படிங்கிறது. அப்போ தானாகவே தடுத்து நின்றுடும். அதுவே உள்ளுக்குள்ளே விளக்கு ஏறினதுக்கு அப்புறமே நமக்கு இந்த ஆசைகள்லாம் ரொம்ப இருக்காது. ஏன்னா ஆசைகள்னு ஒன்று இருக்குது மும்மலங்களின் வாயிலாக. ஸோ மாயையில் இருக்கக்கூடிய இருட்டை போக வச்சிட்டோம், அந்த விளக்கேற்றி போக வச்சிட்டோம்னா எதையாவது ஒன்று பார்த்தா கூட அதன் வழியாக நமக்கு உணர்வு இருக்காது. மறித்தல் இந்த இடத்துல. ஏன்னா எண்ணங்கள் மேலே இருக்க சகசரதல ஜோதி மேலே தான் எண்ணங்கள் போகும். அந்த ஒரு பேரின்பம் வரும், பேரின்பத்தின் மேலே தான் போகும். நமக்கு முன்பாக வாசனை கலந்த ஒரு பொருளை வச்சா கூட சரி, நுகரும் பொழுது அந்த வாசனை உள்ள போக தானே செய்யும். ஆனாலும் அதன் மீது பற்று இருக்காது, சாப்பிடணும் அப்படின்னு தோணாது. ஏன்னா இதை விட மேலா இது சிற்றின்பம் தான். இதெல்லாம் பார்க்கறத பிடிக்கிறதும், வாசனை வர்ற பொருளை பிடிக்கிறதும், தொடரத இதெல்லாம் ஒரு சிற்றின்பத்தில் வரக்கூடியது. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்க ஜோதியை ஏற்றிட்டோம்னா அங்கே பேரின்பம் வந்துருச்சு. பேரின்பம் வந்தவுடனே இதெல்லாம் சர்வசாதாரணமாக தோன்றும், இந்த சிற்றின்பம் எல்லாமே. அதனால அதன் மீது நமக்கு ஒரு ஆசை இதெல்லாம் வராது. அதுதான் இங்க சொல்றாரு, விளக்கினை ஏற்றி வெளியை மறிமின் அப்படின்னு சொல்லிட்டாரு.
அதற்கு பின்பு என்ன நடக்க சொல்றார் அடுத்த வரியில, விளக்கினின் முன்னே வேதினை மாறும் அப்படின்னு சொல்றார். விளக்கினின் முன்னே அப்படிங்கிறார். விளக்கு என்று சொல்லப்படுவது எது? விளக்கினின் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப என்ன பொருள்? விளக்கு ஜோதியா எரிய ஆரம்பிச்சிடுச்சு. முதல்ல விளக்கினை அப்படின்னு சொன்னாரு, இங்க விளக்கினின் அப்படின்ட்டார். அப்போ இங்க ஜோதியா மேலே எடுத்துட்டு போயாச்சு, ஜோதி வெளிப்பட ஆரம்பிச்சிடுச்சு, விளக்கு எரிய ஆரம்பிச்சிடுச்சு. அதற்கு முன்னே விளக்கு ஜோதியாக இருக்கக்கூடிய அதற்கு முன்னே வேதினை மாறும் அப்படின்னு சொல்றார். வேதி அப்படின்னா அறிந்தவன், பண்டிதன் அப்படின்னு பொருள். வேதியன்ற வார்த்தை கூட பயன்படுத்துவோம். வேதங்களை தெரிந்து கொண்டவன், வேதங்களை சொல்லிக் கொடுப்பவர் வேதியன், இந்த வார்த்தை கூட கேள்விப்பட்டிருக்கும். வேதி என்றால் அறிந்தவன். என்ன அறிந்தவன் அப்படின்னா, இந்த உலக ரீதியாக என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவன் அப்படின்னு பொருள். உலக ரீதியாக இருக்கக்கூடிய அறிவு அப்படின்னு பொருள். இப்போ போன பாடலில் கூட பார்த்தோம் இல்லைங்களா, உலக அறிவாக இருக்கக்கூடிய உலக ரீதியாக கற்றுக்கொண்ட எல்லாமே மாறும் அப்படின்னு சொன்னார் இல்லையா, கற்றனை விட்டனை அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. அதுபோலவே இந்த இடத்துல என்னென்ன ஆகுதான், விளக்கினின் முன்னே வேதினை மாறுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இறைவன் உள்ள விளக்கா எரியிறாரு, ஜோதி வடிவா இருக்காரு. இறைவன் அறிவினுடைய வடிவம். வேறு அவருடைய இறைவனுடைய அறிவு எப்படி இருக்கும்? பேரறிவாக இருக்கும். பேரறிவின் உச்சமாக இறைவன் இருப்பார். ஏன்னா அறிவினுடைய வடிவமே அவர் தான். இங்க பேரறிவின் உச்சம். அவருக்கு முன்னாடி அந்த பேரறிவின் உச்சமாக இருக்கக்கூடிய இறைவனை நம்ம அப்படி பார்க்கும்போது, அப்ப பேரறிவு என்றால் என்ன என்பது நம்மால் உணர முடியும். அப்ப என்ன ஆயிடுச்சான், இவ்வளவு நாள் இவர் வேதினை அப்படின்னார்ல, இவ்வளவு நாள் இவர் கத்து வச்சுட்டு இருப்பார்ல, எப்படி சாமி கும்பிடணும், எப்படி பூஜை செய்யணும், என்ன உலக ரீதியாக இருக்கக்கூடிய எல்லாமே, சாப்பிட்றது, எல்லா விஷயங்களுமே இங்கு மாறும். அவர் கற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே மாற்றிக்கிட்டாராம் இந்த இடத்துல. அவர் தான் பண்டிதன் என்ற ஒரு உணர்வு இருக்கும்ல, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா உலக ரீதியாக. இன்றைக்குமே எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குது. இது எனக்கு தான் தெரியும், நான் சொல்கிறது அவன் கேட்க மாட்டேங்கிறான், அந்த எண்ணம்லாம் பல பேருக்கு இருக்குது. அது எல்லாமே முழுமையாக மாறிவிடுகின்றதான். இப்போ போன பாடல கற்றனை விட்டனன்னு சொல்கிற விளக்கம் எல்லாமே இந்த இடத்துக்கும் பொருந்தும். எல்லாமே மாறிடுச்சு இந்த இடத்துல. அடுத்தது, விளக்கை விளக்கும் விளக்கு உடையார்கள் அப்படின்னு சொல்றாரு. விளக்கை விளக்கும் அப்படிங்கிறார். இப்ப இந்த இடத்துல விளக்கா யார் இருக்கா? இறைவன் தான் இருக்காரு. எப்படி இருக்காரு? பேரறிவாகிய ஜோதி வடிவா இருக்காரு விளக்கா. இதனை விளக்கும் அப்படின்றாரு. விளக்கம்னா இந்த இடத்துல விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விளக்கு என்பது ஒன்று. இந்த விளக்குனா விளக்கமாக பேசுதல், சொல்லி கொடுத்தல். அப்ப அந்த விளக்கை விளக்கும் அப்படின்னா பேரறிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை, ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய இறைவனை சொல்றது. எப்படி அவரை சொல்ல முடியும்? பேரறிவா ஞானத்துல இருக்கவரால சிற்றறிவு ஞானத்துல இருந்து இப்பதான் அவரே மாறி இருக்காரு, பேரறிவை பார்த்திருக்காரு இப்போ இல்லைங்களா. அவர் என்ன சொல்றான், அவரையே சொல்லிக் கொடுக்கும் அளவிற்கு விளக்கு உடையார்கள் அப்படின்றார். உடையார்கள்லாம் என்ன? ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முழுமையாக உணர்ந்தவர்கள், தெரிந்தவர்கள். அப்ப இறைவன் என்ன மாதிரியான தன்மையில் இருக்கின்றார் என்பதை சொல்லி புரிய வைக்கக்கூடியவர்கள், சொல்லி புரிய வைக்கக்கூடியவர்கள், அந்த தெளிவு அவர்களுக்கு வந்துவிட்டது என்று பொருள். முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்களான்னு கேட்டா கிடையாது. நிச்சயமா இறைவனுடைய பேரறிவை முழுதாக தெரிந்து கொண்டவர்கள் இறைவனோடு இந்த வீடு பேர் யார் ஒருத்தர் அடையிறாங்களோ, இரண்டரை கலக்கிறார்களோ அவர்களால் தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆனா இந்த இடத்துல இறைவன் அன்பின் வடிவம், அருளின் வடிவம் நிறைய சொல்லுவோம். உலகத்திற்கு எல்லாமே இறைவன் தான் சொல்லுவோம். ஆனா இந்த இடத்துல ஒரு பேரறிவின் வடிவாக இருக்கக்கூடிய இறைவனை மட்டும்தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் அன்பின் வடிவாக இருக்கக்கூடிய இறைவனை தெரிஞ்சுக்கல, அருளின் வடிவாக இருக்கக்கூடிய இறைவனை தெரிஞ்சுக்கல, ஒவ்வொரு ஜீவராசிகளுக்குள்ளும் எப்படி 5 தொழில்களை செஞ்சுக்கிறார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கல. இப்போதைக்கு அவர் என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு? வெறும் பேரறிவு வடிவா இருக்கக்கூடிய ஜோதியா இருக்கிற ஒரு இறைவனை மட்டும்தான் தெரிஞ்சிருக்காரு. அதை அவரால் அதுல தெளிவு அடைஞ்சிட்டார். ஏன்னா விளக்கு உடையார்கள் அப்படிங்கிறார். அதை முழுசா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். உடையார்கள் யாரு? ஞானி ஆயிடுவாங்க இப்ப இந்த இடத்துல. இது 3வது அடியில சொல்ற. 4வது அடியில, விளக்கில் விளக்கும் விளக்காவது ஆமே அப்படின்னு சொல்றாரு. விளக்கில் அப்படின்னா எடுத்து சொன்னால் அப்படின்னு பொருள். பொண்ணல விளக்கும் அப்படின்னா உணர்ந்து சொல்றது அப்படின்னு சொன்னோம். இந்த இடத்துல விளங்க வைக்கிறதுன்னு சொன்னோம். இதுல விளக்கில் அப்படின்னா எடுத்து விளக்கினால், எடுத்துரைத்து சொன்னால் விளங்கும். அப்படின்னா என்ன? விளங்கும்னா புரிஞ்சிக்கிறது.
கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுப்பா அப்படின்னு பேச்சு வழக்காக சொல்லுவாங்க இல்லையா? அப்போ புரியுற மாதிரி சொல்லு அப்படின்வாங்க. அப்போ விளக்கில் எடுத்து சொன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய விளக்கு ஆவது ஆமே அப்படின்னா அந்த மாபெரும் ஜோதி வடிவா அறிவு வடிவாக இருக்கக்கூடியது அந்த பரம்பொருள் இறைவன் தான் அப்படின்னு 4வது அடியில முடிக்கிறார். இப்போ இந்த 4வது அடி எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ திருவாசகம் மாணிக்க வாசகர் முழுசா எழுதினாரு. எழுதி முடிச்சோடனே அந்த படிக்கட்டில் அந்த பாடலை வச்சுட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் நடராஜ பெருமான். இந்த தீட்சிதர் வந்து பாடலெல்லாம் எடுத்து படிக்கிறாரு. படிச்சுட்டு அவர் ஆனந்த கண்ணிலேருந்து தண்ணியாக தான் ஊற்றுது. அவருக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அவர்கிட்ட போய் கேள்வி கேட்குறாரு. ஐயா அந்த பாட்டா எழுதி வச்சிருக்கேன், இதுக்கு என்னங்க ஐயா பொருள்னு கேட்குறாரு. பொருள் தெரியல, ஆனால் அவர் கண்ணிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. அவர் என்ன சொன்னார்? மொத்த பாடலுக்கு விளக்கம் அந்த உள்ள இருக்கார்ல அவர் தான் அதனுடைய விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பொருள் எல்லாமே இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனோட கலந்துட்டார். அப்ப திருவாசகத்தினுடைய பொருள் என்றால் நடராஜ பெருமான் தான். எந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டாலும் நடராஜ பெருமான் தான் இல்லைங்களா? நடராஜ பெருமாள் வேறு அல்ல, திருவாசகம் வேறு அல்ல. ஸோ ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி இவர் வந்து அறிவு வடிவால் தான் எதை தெரிந்து கொண்டார், இதுதான் பேரறிவு, இதுதான் மாபெரும் ஜோதி என்று இவர் எதை தெரிந்து கொண்டாரோ அதை முழுவதுமாக இவர் எடுத்து சொன்னால் அது அந்த பரம்பொருளாக ஜோதியாகத்தான் இருக்கும். அந்த இறைவன் மட்டும்தான் அங்கே இருப்பார். வேறு எதுவுமே புதுசாக அங்கே வேற ஒன்றுமே இருக்காது. இறைவனுடைய தன்மை இப்போ முதல் பாடலில் நம்ம ஒரு விளக்கம் பார்த்தோம் இல்லையா? சிவன் பெரும் தன்மையை அறிஞ்சு கொண்டார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த அறிவடிவாக இருக்கக்கூடிய இறைவனது தன்மையை முழுதாக தெரிந்து கொள்வார். அவர் தெரிஞ்சுக்குவார், உணர்ந்துக்குவார். அவரே இங்கே யாருக்காவது புரிகிற மாதிரி எடுத்து சொன்னால் கூட அந்த சொல்கிறது எல்லாமே இறைவன் தான் இருப்பார் அந்த இடத்துல. இதை 4வது அடியில் சொல்கிறார். இப்போ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால் ஒரு மனிதன் அவர்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் ஒன்று இருக்கின்றது, விளக்கு ஒன்று இருக்கின்றது. அதனை சாதகம் செய்து யோக மார்க்கத்தில் ஏற்றி வைத்தோமையானால் இங்கே அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதியானது வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த ஜோதி வெளிப்பட ஆரம்பித்ததும் அவர் உடம்பிற்குள்ளக்கூடிய 5 புலன்கள் அது அற்ற நிலையில் வேலை செய்யாது. அது தடுத்து நிறுத்திடும். 5 புலன்களுமே வேலை செய்யாமல் தடுத்து நிறுத்தப்படும். அது தடுத்து அந்த நிறுத்திய பின்பாக 5 புலனும் வேலை செய்யலை. இப்போ அந்த இடத்துல உள்ளுக்குள்ள அவர் தெரிந்து கொண்ட வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஜோதி, சகசிரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஜோதி இறைவன் தான் தெரிவார். அவர் எப்படி தெரிவாராம்? பேரறிவின் வடிவாக அங்கு தெரிவார். இப்போ பேரறிவு வடிவாக தெரிந்த பின்பு இத்தனை வருடங்களாக அவர் கற்றுக்கொண்ட சிற்றறிவு ஞானம் அத்தனையும் அவரை விட்டு சென்றுவிடும், மாறும் அப்படின்றார். அப்போ என்ன ஆகும்? அது மாறி சென்று விடும்னு சொல்றதை விட மாறி இவருக்கு அந்த பேரறிவு ஞானமானது கிடைத்து விடும். இறைவன் எப்படி பேரறிவு ஞானமாக இருக்கின்றாரோ அந்த ஞானம் இவருக்கு இங்கு கிடைத்துவிடும். இவருக்கு எந்த அறிவு கிடைத்த பின்பாக அதை அவர் விளக்கி சொல்றாரே என்றால், அடுத்தவர்களுக்கு விளக்கி சொன்னாலோ இல்லை பாடல்கள் வழியாக எடுத்து விளக்கினாலோ, இப்போ திருமந்திரம் பாடலில் கூட இவ்வளோ விளக்கம் எழுதி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் இறைவனை வச்சு தான் சொல்றாரு. இதனுடைய விளக்கத்தெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நமக்கு என்ன தெரியும்? விளக்கம் இறைவன் தான் தெரியவார். அந்த இடத்துல வார்த்தைகள் தெரியாது, தமிழ் பொருள் தெரியாது, எழுத்துக்கள் தெரியாது. அந்த விளக்கத்தினுடைய உட்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனை இங்கு உணர முடியும். அதனால தான் இப்போ திருவாசகம் பாடெல்லாம் பாடும்போது அப்படியே அழுகுறாங்களா? பாடிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்? அது அன்பின் வெளிப்பாடு. அந்த வார்த்தைகள் திருவாசகம் எழுத்து அல்ல. அப்போ அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய இணைவனை உணரும் போது அங்கே கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் வருகிறது. அப்போ திருமந்திரத்தில் இப்போ படிக்கிறதெல்லாம் கூட நம்ம இறைவனை தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதான் வந்து 3வது அடியில் சொல்றார். அவர் தான் என்ன பேரறிவை தெரிந்து கொண்டாரோ அதை முழுமையாக விளக்கி அவர் சொல்லும் பொழுது, ஏன்னா அவர் தெளிவடைஞ்சிட்டார் இதுதான் பேரறிவே என்று. அவர் சொல்லும் பொழுது அங்கே இறைவன் மட்டும்தான் அங்கு இருப்பார். அது மாபெரும் ஜோதியாக அங்கே இறைவன் இருப்பார். அதுதான் அந்த பாடலுடைய கருத்து.